மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள், என் பேர் நடராசா சுஜீவன். நான் கேர்னர் இந்து கல்லூரி ஆசிரியர். ஓகே பிள்ளைகள், நாங்கள் அட்சர கணித பின்னங்கள் கடைசியாக பார்த்துனாங்க. என்ன பகுதிகள் சமனாக இருந்தால் பகுதிகள் சமன் இல்லையென்றா என்ன மாதிரி போமாசி கண்டு அட்சர கணித பின்னங்களில் சுருக்கி காண்றாண்டு பார்த்தனாங்க. சரியா, பார்த்து முடிஞ்சது. இன்றைக்கு நாங்கள் அடுத்த பாடம் என்னது கூட 10ஆம் ஆண்டில் அட்சர கணித பின்னுக்கு அடுத்தது சதவீதம் இருக்குது. சதவீதத்துக்கு அடுத்து தான் சமன்பாடுகள். அன்றைக்கு நான் உங்களுக்கு சமன்பாடுகள் பற்றி பார்ப்போம்னு வந்த நான் இரண்டா அட்சர கணிதங்கள் பின்னங்கள்ட பயன்பாடு இதில் முக்கியமாக உங்களுக்கு வேணும். ரைட், சமன்பாடு அல்ல அட்சர கணிதங்கள் பின்னங்கள்ட பிரயோகம் இருக்கு. சரியா பிள்ளையா? அப்போ நான் அதனால தான் சதவீதத்தை விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு சமன்பாடுகளை பார்க்குறேன். சரியா, நீங்கள் அட்சர கணித பின்னங்கள் பார்த்துருக்காட்டிக்கு கல்வி டிவியில் போய் எங்களோட வீடியோகள் இருக்குது, அதை பார்த்து கற்றுக்கிட்டு இதை பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே, சமன்பாடுகளில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் எளிய சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். அடுத்ததா பின்னங்கள் வார சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் ஒருங்கம சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். சரியோ பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த 10ஆம் ஆண்டில் படிக்கிற இந்த சமன்பாடுகள் உங்களோட ஓஎல் எக்ஸாமுக்கு கட்டாயம் பெற ஒரு சவனம் தனிக்கேள்வி ஒன்று வரும். ரைட், ஏ பார்ட் பி பார்ட் உண்டு. அந்த பி பார்ட்டில் இந்த ஒருங்கம சமன்பாடு மிகவும் முக்கியமான ஒன்று. சரியா பிள்ளைகள்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சார் விளங்கப்படுத்திக்க நீங்களும் ஒரு ரஃப் காப்பியை வச்சு அல்லது ஒரு காப்பியில் நோட் பண்ணணும். விளங்குதோ பிள்ளைகள்? சரியா? அப்போ நாங்கள் முதல்ல என்ன பார்ப்போம், எப்படி எளிய சமன்பாடுகளை தீர்க்கிறேன்னு பார்ப்போம். சரியா, நீங்கள் 9ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க, 8ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க சமன்பாடுகள் பற்றி. அந்த அறிவை கொஞ்சம் மீட்டுக்கொண்டு, சரியா, முன்னைய வகுப்புகளை நீங்கள் படித்த விஷயங்களை மீட்டல் படுத்தி கொண்டு நாங்கள் 10ஆம் ஆண்டு விஷயத்துக்குள்ளே போவோம். சரியா பிள்ளைகள்? எல்லாரும் ரெடியா? எல்லாம் ஆர்வமாக இருக்கணும். ரைட், உற்சாகமாக படிப்போம். சரியா பிள்ளைகள்? பாருங்க, உங்களுக்கு 10ஆம் ஆண்டு செகண்ட் டேர்ம் சமன்பாடுகள். ரைட், 14ஆம் பாடம் சமன்பாடுகள். விளங்குதோ? ஓகே, பாருங்க, சார் உங்களுக்கு கொஞ்சம் கேள்வியல் போட்டிருக்கேன். சரியா, பாருங்க, பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்கணும். சரியா, இதெல்லாம் எளிய சமன்பாடுகள், இதை எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். சரியா, சார் போட்டிருக்க கேள்வியில் நீங்களும் ஒருக்கா செஞ்சு பார்க்கணும். சரியா, இது முதல் படித்த விஷயங்களை ஒரு மீட்டு பார்க்குற ஒரு செயற்பாடு. சரியா பிள்ளைகள்? பாருங்கோ, முதலாம் கேள்வியை பாருங்கோ. சமன்பாடுகள் முதலாம் கேள்வி 3 சக எக்ஸ் சமன் 10. சரியா, அப்ப இந்த 3ஓட எண்ணத்தை கூட்டினா 10 வரும். 3ஓட எண்ணத்தை கூட்டினா 10 வரும். இது நீங்க 5ஆம் ஆண்டிலேயே படிச்ச விஷயம். என்னது? 3ஓட 7 கூட்டினா 10. ரைட், அப்ப பாருங்கோ, அப்ப இங்கால கூட்டுப்படுற 3 என்ன செய்யும், அங்கால போய் சமனுக்கு அங்கால போய்க்கு என்ன செய்யும், கழிப்படும். சரியா, சக 3 அங்கால போனா சய 3. அப்ப எக்ஸ் சமன் பாருங்கோ, எக்ஸ் சமன், சரியா, சக 3 அங்கால போய் 10 சய 3. ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு? 7. சரியா, 7 3 10. ஒரு இலகுவான வினா உண்டு. ரைட், அதே மாதிரி அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா எக்ஸ் 5 சமன் 4. ரைட், இங்க 5 என்ன செய்யுது, எக்ஸ்ல இருந்து கழிபடுது. இப்போ சமனுக்கு இங்கால கழிபடுறது அங்கால போய் என்ன செய்யும், கூட்டுப்படும். இப்போ எக்ஸ் சமன் 4 சக
5. இப்போ எக்ஸ் சமன் எவ்வளவு புள்ளியல் 5 4 9. சரியா புள்ளியல்? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கோ. 4x சமன் 20. அப்போ இந்த 4 எக்ஸும் என்ன செய்யப்படுது? பெருக்கப்படுது. 4ஓட எக்ஸ் பெருக்கப்படுது. இப்போ சமனுக்கு அங்கால போய் என்ன செய்யும்? இங்கால பெருக்கப்படுறது. சமனுக்கு அங்கால போனால் வகுப்படும், பிரிப்படும். ரைட்? அப்போ எக்ஸ் சமன் 20 கீழ் 4. ரைட்? இப்போ எக்ஸ் சமன் எவ்வளவு? 5 20. இப்போ எக்ஸ் சமன் 5. ரைட்? அடுத்த வினா பாருங்க. எக்ஸின் கீழ் 11 சமன் 2. இப்போ இதில் எக்ஸ் என்ன செய்யுது? 11 எக்ஸை வகுக்குது. இப்போ சமனுக்கு அங்கால போனால் என்ன செய்யும்? பெருக்கப்படும். அப்போ எக்ஸ் சமன் 2 தர 11. ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு? 11 2 22. விளங்குது பிள்ளைகள்? அதே மாதிரி அடுத்த வினா பாருங்க. சரியா? எக்ஸின் கீழ் சய 2. அப்போ சய 2 எக்ஸை வகுக்குது. இப்போ சமனுக்கு அங்கால போனால் என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். அப்போ எக்ஸ் சமன் சொல்லுங்க 5 தர சய 2. இப்போ எக்ஸ் சமன் எவ்வளவு? சய 10. விளங்குது பிள்ளைகள்? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க பிள்ளைகள், சமனுக்கு இங்கால கூட்டுப்படுறது அங்கால போனால் என்ன செய்யப்படும்? கழிப்படும். சமனுக்கு இங்கால கழிப்படுறது சமனுக்கு அங்கால போய்க்கு என்ன செய்யப்படும்? கூட்டுப்படும். சமனுக்கு இங்கால பெருக்கப்படுறது அங்கால போய் பிரிபடும். சமனுக்கு இங்கால பிரிபடுறது அங்கால போய் பெருக்கப்படும். சரியா? அது ஒன்றின் மறுதலை. அப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து பாருங்க, எக்ஸோட இந்த 3 சமனுக்கு இங்கால கூட்டுப்படுது. என்ன? 3 கூட்டுப்படும். சமனுக்கு அங்கால போய்க்கு என்ன செய்யப்படும்? கழிப்படும். சய 3. ரைட்? அடுத்ததுல பாருங்க, சய 5 எக்ஸ்ல இருந்து கழிப்படும். அது சமனுக்கு அங்கால போய்க்குள்ள என்ன செய்யுது? கூட்டுப்படும். ரைட்? அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 4 எக்ஸோட என்ன செய்யுது? பெருக்கப்படும். அது சமனுக்கு அங்கால போய்க்கு என்ன செய்யப்படும்? வகுப்படும். ரைட்? இங்கே 11 பார்த்தீங்கன்னா எக்ஸை வகுக்குது. அதே சமனுக்கு அங்கால போனால் என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். ரைட்? அதே மாதிரி தானே என்னது? சய 2 எக்ஸை வகுக்குது. சமனுக்கு அங்கால போய்க்கு என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். இப்போ ஒவ்வொன்றின்றையும் மாறுதல். கூட்டுப்பட்டா கழிப்படும், கழிப்பட்டா கூட்டுப்படும், பெருக்கப்பட்ட அங்கால போனால் பிரிபடும், பிரிபடுறது அங்கால போனால் பெருக்கப்படும். சரியா? ஒவ்வொன்றின்றையும் மாறுதல். சரியா? பாருங்க, அடுத்த வினா பாருங்க பிள்ளைகள். அடுத்த விஷயத்தை பாருங்க. இந்த பாய்ச்சல் கோட்டு படம் மூலம் எப்படி சமன்பாட்டை தீர்க்கிறேன்னு பார்க்க போறோம். ரைட்? பாய்ச்சல் கோட்டு படம் மூலம் எப்படி சமன்பாட்டை தீர்க்கிறது. ரைட்? பாப்போமா பிள்ளைகள்? சார் செய்ய படிவா அவதானிக்கணும். அவதானிச்சு போட்டு நீங்க செய்யணும். சரியா? பாருங்க, 3x சய 4 சமன் 7. இதுல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட 3 என்ன செய்து? பெருக்கப்படும். எக்ஸோட 3 பெருக்கப்படும். அப்ப பார்த்தீங்கன்னா எப்படி பாய்ச்சல் கோட்டு படத்துல செய்யறேன்னு பாருங்க. இதுல எக்ஸ போடுவீங்க. இந்த பெட்டிக்குள்ள என்ன செயற்பாடு நடக்குது பாருங்க. எக்ஸோட 3 பெருக்கப்படும். இப்போ எக்ஸோட 3 பெருக்கப்பட்டா என்ன வரும் சொல்லுங்க பிள்ளைகள்? 3x என்று வரும். பெருக்கப்பட்டா 3x என்று வரும். பிறகு பார்த்தீங்கன்னா 3xல இருந்து 4 என்ன செய்யுது? கழிப்படுது. ரைட்? அந்த ஆபரேஷன்களை பாக்ஸ்க்கு போடுறது. 3xல இருந்து 4 கழிப்படுது. அப்ப என்ன வரும்? 3xல இருந்து 4 கழிப்பட்டா 3x சய 4. ரைட்? அப்ப இதுகின்ற மறுதலை பார்ப்போம்.
அப்போ மறுதலை என்ற எந்த பக்கம் வரும்? மற்ற பக்கம் அம்புக்குறி வரும். பாருங்க, இது என்ன மறுதலை? இங்கே 3x sin 4, ரைட்? இது என்ற மறுதலை பார்க்கலாம். பாருங்க, இதுல இந்த பாக்ஸுக்கு sin 4 இருக்கு. அப்ப சயவின் மறுதலை என்னது? சக, ரைட்? 3x sin 4 சக 4 போட்டா என்ன வரும்? இந்த 3x அப்படியே வரும். அந்த மேல அம்புக்குறியில என்ன இருக்குதோ அதுதான் இங்கேயும் வரும், ரைட்? பாக்ஸுக்கு அது மறுதலை வரும், மறுதலை செயற்பாடு, ரைட்? இங்க 3 பெருக்கப்படுது. அப்ப இங்க என்ன செய்யப்படும்? 3 பிரிப்படும், ரைட்? அப்ப இங்க என்ன வரும்? x வரும், ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா x இன் பெருமானம் அப்படி என்ன காணப்போம் பார்த்துக்கொண்ட படத்தில், ரைட்? இங்க பாருங்க, 3x sin 4 சமன் எவ்வளவு இருக்குது? 7 இருக்குது. அப்ப இங்க இருக்கிற அந்த 3x sin 4க்கு என்னத்தை போடுவீங்க? 7 போடுவீங்க. சரியா பிள்ளைகள்? அந்த 7ஓட 4 என்ன செய்யுது? கூட்டுப்படும். கூட்டுப்பட்ட இங்க எத்தனை வரும்? 7 4 11, ரைட்? அந்த 11ல 3 வகுக்கிறீங்க. புக்ஸுக்கு இருக்கிற செயற்பாட்டை செய்கிறீங்க. அப்ப 11ல 3 வகுத்தா என்ன வரும்? 11 கீழ் 3. ஆகவே x இன் பெருமானம் என்ன வரும்? இதுல x இன் பெருமானம் சொல்லுங்க பிள்ளைகள், 11 கீழ் 3. இதை நீங்கள் மற்ற மாதிரி சமன்பாட்டை தீர்த்தாலும் xக்கு இதே பெருமானம் வரும். பிள்ளைகள், ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வியை பாருங்க. 3x சக 2 சமன் 7, ரைட்? எப்படி பாய்ச்சிட்டு கூட படங்குறீங்க பாருங்க. இந்த எக்ஸும் 3 இடையே ஒரு குறியீடும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பெருக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப 3x பெருக்கப்படும், அதுல இருந்து 2 கூட்டுப்படும். அப்ப பாருங்க, எக்ஸோட 3 பெருக்கப்படுது, ரைட்? அப்ப எக்ஸோட 3 பெருக்கப்பட்டா இங்கால என்ன வரும்? 3x வரும். அந்த 3xல இருந்து 2 கூட்டுப்பாடு, அப்ப 2 கூட்டுப்பாடுது. ஆகவே சக 2 இங்கால வரைக்கும் 2 வரும், 3x சக 2 வரும். சரியா பிள்ளைகள்? ஓகே. இனி பாருங்க, அது மறுதலை செயற்பாடு. பாருங்க, அது மறுதலை. ரைட். இந்த புக்ஸுக்கு இருக்கிறது பாருங்க மறுதலை செயற்பாடு. மறுதலை மற்ற பக்கம், ரைட்? இந்த அம்புக்குறியில மேலே என்ன அம்புக்குறியில இருக்கோ அதே தான் அப்படியே வரப்போகுது. என்ன பாருங்க, 3x சக 2, இங்க 3x. அப்ப இந்த 3x அப்படியே இருக்கும். என்ன ரைட்? இங்க இருக்கிற x இங்க அப்படியே x வரும், ரைட்? இங்க 2 கூட்டுப்படுது. அப்ப இங்க 2 கழிப்பீங்க. இங்க 3ஆல பெருக்கிறோம். அப்ப இங்க 3ஆல வகுப்பீங்க, ரைட்? சொல்லுங்க, 3x சக 2க்கு பல என்னத்தை போடுவீங்க பிள்ளைகள்? 7 போடுவீங்க. 7ல இருந்து 2 கழிச்சா எவ்வளவு? 5. 5 3ஆல வகுத்தா 5 கீழ் 3. விளங்குதோ? அப்ப எக்ஸுக்கு என்ன விட வருது? 5 கீழ் 3. விளங்குதோ பிள்ளைகள்? எக்ஸுக்கு பிரமாணம் 5 கீழ் 3. அதே மாதிரி அடுத்த கேள்வி இருக்க நீங்க செய்யுங்க பாப்போம். எங்க பாப்போம்? பாருங்க கேள்விய. 5x சய 1 கீழ் 4 சமன் 6. அப்ப இந்த கேள்வி இருக்க நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பாப்போம். சரியா செய்யறேன் இருக்கா பாப்போம். சரியோ? பாப்போமா? 5x சய 1 கீழ் 4 சமன் 6, ரைட்? பாருங்க, எக்ஸோட 5 என்ன செய்யுது? பெருக்கப்படும். அப்ப என்ன வரும்? பாருங்க, எக்ஸோட பெருக்குறீங்கள் 5. அப்ப பெருக்கினா என்ன வரும்? இங்கால 5x வரும், ரைட்? அந்த 5xல இருந்து 1 என்ன செய்யுது? கழிப்படுது. அப்ப சய 1. இப்ப 5xல இருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 5x சய 1, ரைட்? அந்த 5x சய 1 அந்த 4 என்ன செய்யுது? வகுப்படும்.
வகுக்குறீங்கள் 4ஆல். வகுத்து 5ஆல் என்னண்டு வரும் 5x சய 1 கீழ் 4 வரும். இனி என்ன செய்வீங்கள் இதுகின்ற மறுதலையை செய்வீங்க. ரைட், மறுதலை பாய்ச்சற் கோட்டு பாருங்க. இந்த அம்புக்குறியில் இருக்கிறது அப்படியே வரும். என்ன 5x சய 1 கீழ் 4. இந்த அம்புக்குறியில 5x சய 1, இங்க வந்து 5x, இங்க x வந்து வரும். ரைட், இங்க பாருங்க 4ஆல வகுப்படுது. அப்ப இங்க வகுத்தல் மறுதலே என்னது பெருக்கல். அப்ப 4ஆல பெருக்கும். உலகதோ 4ஆல பெருக்குங்க. ரைட், பிறகு பாருங்க இங்க ஒன்று கழிப்படுது. அப்ப கழித்தல் மறுதலை கூட்டுறது. இங்க 5ஆல பெருக்குறீங்கள். இப்ப பெருக்கல் மறுதலை 5ஆல வகுப்பீங்க. ரைட், அப்ப சொல்லுங்க 5x சய 1 கீழ் 4. அதுக்கு பல எத்தனையே போடுவீங்க 6. ரைட், அப்ப 6 4ஆல பெருக்கினா 24. ரைட், 24ஓட ஒன்றை கூட்டுறீங்க. அப்ப ஒன்றை கூட்டினா 25. 25 5ஆல வகுத்தா 5. ஆகவே இதுல எக்ஸுக்கு போறோம் விட எவ்வளவு x சமன் 5. இதுல x இந்த விட என்னது 5 கீழ் 3. விளங்குதோ பிள்ளைகள்? எப்படி பாய்ச்சற் கோட்டு படம் மூலம் தீர்க்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாமுக்கு வராது, பாய்ச்சற் கோட்டு படம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. ஆனா இந்த ஐடியா விளங்கினா தான் என்ன செய்வீங்க சமன்பாட்டை உங்களுக்கு தீர்க்க முடியும். இந்த மறுதலையில என்ன மாதிரி செய்கிறோம் விளங்கினா தான் உங்களுக்கு சமன்பாட்டை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை காணலாம். சரியோ பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த விட வந்தா செய்யணும், நீங்களா செய்யணும், சார் செய்ய பார்த்து கொண்டிருக்க கூடாது. விளங்குதோ? பாருங்கோ, ரைட், அடுத்தது பாருங்கோ, அட்சர கணித முறை மூலம் தீர்த்து. ரைட், எப்படி சமன்பாட்டை அட்சர கணித முறையில் தீர்க்கிறேன் பார்ப்போம். ரைட், அப்போ சார் இந்த கேள்வியை பாருங்க. நாங்கள் இதுக்கு முதல் செஞ்ச கேள்வி தான், அதே கேள்வி தான் இதில் போட்டிருக்கேன். முதல் செஞ்ச நாங்கள் இது பாய்ச்சற் கோட்டு படம் மூலம், இந்த கடைசி கேள்வி. இப்போ நாங்கள் செய்ய போகிறது அட்சர கணித முறை மூலம். விளங்குதோ? சரி பாருங்கோ, அட்சர கணித முறையில் தீர்த்து. இதில் பார்த்தீங்களா இந்த எக்ஸோட 5 என்ன செய்யுது பெருக்குப்படும். அப்போ 5 முதல்ல பெருக்குப்படும். பிறகு அந்த 5xலேருந்து 1 என்ன செய்யப்படுது கழிப்படும். ரைட், அந்த 5x 1 என்ன செய்றீங்க கடைசியா 4ஆல வகுப்புறீங்க. விளங்குதோ? அப்ப நீங்கள் இந்த அட்சர கணித முறையில தீர்க்க என்னென்ன தீர்க்கணும்டா கீழுக்கு இருந்து மேல் நோக்கி போகும். கீழே இருந்து மேல் நோக்கி போய் திட்டம் செய்யும். விளங்குதோ பிள்ளைகள்? ஓகே, அப்ப என்ன மாதிரி செய்யணும்னு பார்ப்போமா? பாருங்கோ, எல்லாரும் படிவா அவதானிங்கோ. இதுல பாத்தீங்களா கீழே இருந்து மேலே செய்யணும். அப்ப முதலாவது என்னது வகுத்தலை செய்யணும். அப்ப சமனுக்கு இங்கால வகுப்படுறது, சமனுக்கு அங்கால போய் என்ன செய்யும் பெருக்குப்படும். பாருங்க, அப்ப 5x 1 சமன் இந்த பிரிபடுற நாள் அங்கால போய் பெருக்குப்படும். 6 தர 4 இந்த ஆர்டர்ல செய்யணும். சில பேர் மாறி செய்வினம். ஏன் இந்த சயோண்டை கொண்டு அங்கால போய் சகோண்டு போடலாம் தான் என்று யோசிப்பீங்க. ரைட், அதுக்கு தான் சார் சொன்ன விளக்கம் இந்த கீழே இருந்து மேல் நோக்கி செய்யும். விளங்குதோ பிள்ளைகள்? ரைட், பாருங்கோ, அப்ப 5x 1 சமன் 6 4 24. ரைட், அடுத்தது என்ன செய்யணும் இந்த சயோண்டை செய்யணும். அப்ப இங்கால சமனுக்கு இங்கால கழிப்படுறது, சமனுக்கு அங்கால போய் என்ன செய்யும் பிள்ளைகள் சமனுக்கு அங்கால போய் கூட்டுப்படும். ரைட், அப்ப 5x சமன் 24 முண்டும் 25. ரைட், இனி பாருங்க அடுத்தது என்ன
பிரித்தல் செஞ்சாச்சு, கழித்தல் செஞ்சாச்சு. அடுத்தது என்ன? பெருக்கல். இப்ப பெருக்கல். அப்ப சமனுக்கு இங்கால பெருக்கப்படுறது சமனுக்கு அங்கால போய் என்ன படிச்சும் மறுதலை சொல்லுங்க, பிரிப்படும். ரைட். அப்ப 5x எக்ஸோட 5 பெருக்கப்படுது, சமனுக்கு அங்கால போய் பிரிப்படும். ரைட். அப்ப எக்ஸ் சமன் சொல்லுங்க 25/5. 25/5 எவ்வளவு? எக்ஸ் சமன் 5. இதே கேள்வியை தான் நாங்கள் முதல்ல என்னத்தில் செஞ்சினாங்க? பாச்சட் கோட்டு படம் மூலம் செஞ்சினாங்க. அதுலேயும் இதே விட தான் வந்தது. பாருங்க, பாச்சட் கோட்டு படத்தில் செஞ்சதை. இந்த பாருங்க கடைசி கேள்வி, எக்ஸ் 5x 1 4 6. இதே கேள்வி தான் இந்த கேள்வி. சரியா? இங்க செஞ்சது அட்சர கணித முறையில் முதல் நாங்கள் பார்த்தது பாச்சட் கோட்டு படம். ரைட். பாருங்க, ரெண்டும் ஒரே விட வந்திருக்கு, ரெண்டுக்கும் ஒரே விட வந்திருக்கு. எக்ஸ் சமன் 5. விளங்குதா புள்ளியல்? விளங்குதா என்ன மாதிரி செய்யறண்டு? இப்போ அட்சர கணித முறையில் நடக்கிற செயற்பாட்டை என்ன செய்யணும்? மேலே இருந்து கீழே செய்வீங்கள், எழுதுவீங்கள், எழுதி போட்டு கீழே இருந்து மேல் நோக்கி செய்யணும். ஓகேயா? நோட் பண்ணுறீங்களா? எல்லாரும் நோட் பண்ணணும். ரைட். மிகவும் முக்கியமான விஷயம், எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கப்படுற ஒரு விஷயம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட புத்தகத்தில் இருக்கிற மீட்டர் பயிற்சி, முதலாவது பயிற்சி மீட்டர் பயிற்சி இருக்குது. நாங்கள் முதல் கற்ற விஷயங்களை திருப்பி பார்க்குற ஒரு கேள்வி. பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்களும் சாரோட சேர்ந்து செய்யணும். பாருங்க, நீங்களும் செய்யணும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா முதலாம் கேள்வி 10x சக 8 சமன் x சக 12. ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா வடிவாக கவனிங்கோ. எங்களோட தெரியாக்கணியம், அதாவது எக்ஸ் y ஏபி பிக்யூ இப்படி வரும். இந்த தெரியாக்கணியத்தை ஒரு பக்கம் வச்சிருக்கோம். ரைட். வலது பக்கமும் இடது பக்கமும் தெரியாக்கணியத்தை ஒரு பக்கமும், இலக்கங்கள் தெரிஞ்ச கணியங்களை ஒரு பக்கம் வச்சிருக்கோம். ரைட். தெரியாக்கணியத்தை ஒரு பக்கம், இலக்கங்களை ஒரு பக்கம் வச்சுக்கோம். பாருங்க, இங்கே எக்ஸின் குணகம் 2, இங்கே எக்ஸின் குணகம் 1. அப்போ எங்காளி பக்கம் குணகம் பெருசாக இருக்கு, இடது பக்கம். அப்போ என்ன செய்வீங்க? அங்கால இருக்கிற சக எக்ஸை இங்கால கொண்டு வந்து கழிப்பீங்க. அப்போ 2x சய எக்ஸ், சய எக்ஸ், 2x சய எக்ஸ், 2x சய எக்ஸ் சமன். பாருங்க, இங்கால இருக்க சக 8 சமனுக்கு அங்கால போனால் சய 8. ஏற்கனவே ஒரு 12 இருக்குது, 12ல இருந்து 8 கழிப்பீங்க. ரைட். அப்போ 2xல ஒரு எக்ஸ் போனால் எவ்வளவு புள்ளியல்? எக்ஸ். எக்ஸ் சமன் 2xல ஒரு எக்ஸ் போனால் எக்ஸ். எக்ஸ் சமன் இரண்டு பேரும் 12ல 8 போனால் 4. ஆகவே எக்ஸ் சமன் 4. சரியா? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி 10 × x 3 சமன் 4. இந்த கேள்வியை நாங்கள் 2 விதமாக செய்யலாம். சரியா? 2 மிதட்டும் சொல்லி தருவன், எல்லாரும் படிவாக கவனிக்கும். பாருங்க, ஒன்று என்னண்டா இந்த பிரக்கெட் நீக்கி செய்கிறது. 2ஆல் எக்ஸையும் பெருக்கணும், 2ஆல் 3ஐயும் பெருக்கணும். பிரக்கெட் நீக்கி செய்கிறது. மற்ற மெத்தட் வந்து 10 × x 3. இப்போ இது x 3 2 என்ன செய்யுது? பெருக்கப்படும். இப்போ சமனுக்கு அங்கால போனால் பிரிப்படும். இப்போ பாருங்க, x 3 சமன் 4/2. இப்போ பாருங்க, x 3 சமன் 4/2 எவ்வளவு? 10. அப்போ x சமன் எவ்வளவு? இந்த சயம் 3 அங்கால போனால் சகம் 3. அப்போ 2 சகம் 3. ஆகவே x சமன் 2 வரும் 5 வரும். இது ஒரு மெத்தட். அல்லது கவனிங்கோ, இந்த பிரக்கெட் நீக்கி செய்கிறது. 2ஆல் எக்ஸையும் பெருக்கணும், 2ஆல் இந்த 3ஐயும் பெருக்கணும்.
bracket நீக்கினா சொல்லுங்க 2x சய 3 6 சமன் 4 ரைட் பாருங்க 2x சமன் சமனுக்கு இங்கால கழிபடுற சய 6 சமனுக்கு அங்கால போய் என்ன செய்யும் கூட்டுப்படும் இப்ப 4 சகார் எவ்வளவு 2x சமன் 10 இப்ப பாத்தீங்களா இந்த x ஓட 2 பெருக்கப்படுது சமனுக்கு அங்கால போனா பிரிப்படும் இப்ப x சமன் 10 ன் கீழ் 2 எவ்வளவு பிள்ளைகள் எவ்வளவு x சமன் 5 ஓகே பஸ் ரெண்டு மெத்தட்லயும் செஞ்சு காட்டியிருக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மெத்தட் வந்து பிரேக்கெட் நீக்கி செய்கிறது மற்றது இந்த பிரேக்கெட் நீக்கிறாம இந்த முன்னுக்கு இருக்கிற 2 பெருக்கப்படுற 2 இங்கே வந்து பிரிக்கிறோம் ரைட் இதில் எது ஈஸியோ அதன்படி நீங்கள் செய்யுங்க ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 3 ஸ்டெப்லேயே விட வந்து 3-4 ஸ்டெப்பில் ஆனால் மற்றதை பார்த்தீங்கன்னா 1 2 5 ஸ்டெப் எடுக்கு ஒரு ஸ்டெப் கூட இருக்கு விளங்குதோ எது ஈஸியோ அதன்படி செய்யுங்க ஓகே பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்க 5x சய 8 சமன் 10 × 3 சய x ரைட் பாருங்க இங்கால 5x சய 8 அங்கால பிரேக்கெட் நீங்கினா 6 சய 2ஆல 3ஐயும் பெருக்கணும் 2ஆல அந்த xஐயும் பெருக்கணும் இப்போ 6 சய 2x ஓகே இப்போ பாருங்க சமனுக்கு இங்கால x-ன் குணகம் 5 இங்கால x-ன் குணகம் 10 இப்போ எங்கே பெருசாக இருக்குது இடது பக்கம் ஆகவே அங்கால இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற சய 2x இங்கால கொண்டு வந்தா சக 2x அப்போ 5x-ம் 10x-ம் 7x சமன் இங்கால இருக்கிற சய 8 அங்கால போனால் சக 8 8 மாறும் 14 ரைட் இப்போ 7ஓட x பெருக்கப்படுது அங்கால போனால் சமனுக்கு அங்கால போய்க்கல பிரிப்படும் அப்போ x சமன் 14 ன் கீழ் 7 ஆகவே x சமன் எவ்வளோ ஆண்டு வரும் பிள்ளைகள் 7 2 14 ஆகவே x சமன் 10 2 வரும் சரியா பிள்ளைகள் விளங்கிட்டா ஓகே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு அந்த மீட்டர் பயிற்சி சம்மந்தமாக பார்த்துனாங்க ரைட் சமன்பாடுகளை எளிய சமன்பாடுகளை எப்படி தீர்க்கிறேன்னு பார்த்துனாங்க அடுத்ததா எப்படி பாய்ச்சற் கோட்டு படம் மூலம் தீர்க்கிறேன்னு பார்த்துனாங்க அதுக்கு அடுத்ததாக என்ன செஞ்சினாங்க எப்படி அட்சர கணித முறையில் சமன்பாடுகளை தீர்க்கிறேன்னு பார்த்துனாங்க அதுக்கு பிறகு உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற மீட்டர் பயிற்சி செஞ்சினாங்க மீட்டர் பயிற்சியில் இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்குது அதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கணும் சார் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் இந்த மிச்ச கேள்விகளையும் செஞ்சு ஒருங்கம சமன்பாடுகளுக்கு விளங்குதோ பிள்ளைகள் ஆகவே அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நீங்கள் செஞ்சு வச்சிருக்கணும் மிச்ச கேள்விகள் ரைட் ஓகே கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.